நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து நேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது நேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருக்குது. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படுது. போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது, இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுனா எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த கிரகமை இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்பொழுது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஒரு பாடமாக சொல்லி கொடுக்க போகிறது. உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் உண்டு, நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். நிம்மதியான தூக்கம் ஏற்பட போகுது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நிம்மதியாக தூங்கலாம். பயணங்கள் அதிகமாக இருக்கலாம், பயணங்களில் தூக்கம் இருக்கலாம். இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில், பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக, கூட்டு தொழில் தான் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கவனமாக பண்ணணும். கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும். புதிய தொழில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடங்குறீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியும் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடங்கலாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணறிக்கிற சூழ்நிலை மாறப்போது. கொஞ்சமாச்சும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க நினைப்பீங்க, கடந்த சில மாதங்களாக அதை செய்ய முடியல. ஸோ இந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. தன வரவுகள் வரும். தன வரவுகளை விரை செலவுகளுக்காக செய்யாமல் முடிஞ்சளவு சுப செலவுக்கு செய்யுங்க. இல்லைன்னா முடிஞ்சளவு சேமித்து வச்சுக்கோங்க. பணம் நிறையா வருதுங்கிறக்காண்டி தேவையில்லாத விரைய செலவுகள் செஞ்சிங்கன்னா அதனால் சில பாதிப்புகளை அடையக்கூடிய தன்மைகள் ஏற்படும். முடிஞ்சளவு சேமிப்புக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு தான் சொல்ல முடியும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கான, உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி கடுமையான முயற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கட்டம். ஒரு விஷயத்தை சும்மா அப்படி செஞ்சேன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ கொஞ்சம் கிடையாது. ஸோ கடின முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக வெற்றி உண்டு. தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. அதேபோல் உங்களுடைய மூத்த சகோதர இளைய சகோதர சகோதரிகளுடன், அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏதாவது சின்னதாக ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கும்போது அது பெரிய விஷயமாகி ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வாதங்களை தவிர்த்து விடுங்கள். அதை எப்படி முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தாமல் கிரகங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்க ஒரு ஆசைகள் வரும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கிடணும், பிரம்மாண்டமான ஒரு வண்டியாக வாங்கணும், பெரிய வண்டியாக வாங்கணும், பெரிய காராக வாங்கணும். அப்படிலாம் அது அந்த காருமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஒரு ஸ்பெஷலிஸ்டோடு இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படிலாம் நமக்கு ஆசைகள் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆனால்
கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் சரியான முறையில் ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா அந்த அந்த புதிய வாகனங்கள், புதிய கார்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்பு அடைய மாட்டீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா ஐயோ முதலே யோசிக்காமல் போயிட்டோமே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய தன்மைகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய அம்மா உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் அம்மாவை கூட்டு போகிற தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக கூட்டு போங்க. அம்மாவை வண்டியில் வச்சு கூட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக கூட்டு போங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தையின் பொருளாதார நிலை சூழ்நிலைகள் கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மாணவர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள், கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் வருவது உண்மை. நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிற பார்த்துட்டு நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்களும் வெற்றிகளும் உண்டு. இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய, இந்த தமிழ் வருட பிறப்பில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.